பெண்கள் உயிரை கொடுப்பார்கள், எடுக்க மாட்டார்கள். தினத்தந்தியே படிக்கிறது இல்லை. வச்சு ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறது டெய்லி ஒன்னாவது வருது தினத்தந்தியில. இங்க வந்து அந்த மாதிரி பேசுறாங்க. பர்வீன் ரொம்ப அழகு. நான் இங்கே ஒரு செய்தி சொல்லுகிறேன், வீட்டுக்கு கொண்டு போங்கள்னு. எல்லாம் வச்சு பத்திரமா எடுத்து போங்க வீட்டுக்கு. சிலம்பு ஒன்றுதான் கொடுத்தால் கண்ணகி, ரெண்டும் குத்துந்தான் அந்த பிரச்சனையே வந்திருக்காது சார். கோவலை மாட்டியே இருக்க மாட்டான். என்னமோ இன்னொன்னு சொன்னாங்க சார், அதிக தத்துவம் அது. பெண்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் நிறைய புரியும். எனக்கு என்னன்னே புரியல. ஏங்க கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் தான் புரியும், என்ன நிறைய புரியும்? புரியலங்க. நான் 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண, ஆனால் எம்ஏ வரையும் தெரியும்ன்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் தெரியாது, பக்கனையா இந்த மாதிரி பேச தெரியும், அவ்வளோதான் சார். தலைப்பு என்ன? சேமிப்பு சிக்கனம். ஆண்களா பெண்களா? நான் ஒன்று சொல்றேன், ஆண்களுக்கு சேமிப்பு பிடிக்குதோ இல்லையோ கட்டாயம் சார். நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன் சார், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ பிஎஃப் பிடிப்பான், இபிஎஃப் பிடிப்பான், இன்சூரன்ஸ் பிடிப்பான், அதெல்லாம் சேமிப்பு. பெண்களுக்கு அந்த கவலை ஏதாவது தெரியுமா? ஜிடிபின்னா என்னன்னு தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியுமா? பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. ஆனா சிக்கனமா இருக்கதா சொல்லுவாங்க. பேசிக்காவே பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கனம்னா வேற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த தெருவா பாவமா கீரை வித்துன்னு போற அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா கிட்ட அடிச்சு பிடிச்சி 5 ரூபா குறைச்சிட்டு நான் சேமிச்சிட்டேன்னு பெருமையா சொல்லுவாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய இதுவே பலமே சார். பெண்களுக்கு எப்பவுமே ஆண்களை விட ஆசை அதிகம். எதற்கு ஆசைப்படுகிறார்களோ அதற்கு தேவை, அதுதான் எங்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆமாங்க, என் புடவை எதுவாக இருந்தாலும் சரி. என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, வெட்டிங் டே வருது, என்ன வாங்கி தர போறீங்கன்னு. புடவைன்னு இல்லைங்க, இப்போ புதுசாக ஒரு டிசைன் வருதான், அவங்க வேற டிசைனாக அடிக்கிறானுங்க. புதுசாக டிசைன் வருதானே, என்ன ஒரே பட்டு புடவையில் உலக அதிசயம்லாம் இருக்குதான் அப்படின்னா. நான் சொன்னேன், என்னென்ன இருக்குதுன்னு. தாஜ்மஹால், பிரமிடு, எல்லாம் சமாதி. வெட்டிங் டேக்கு கேட்குறான். அப்புறம் நான் சொன்னேன், தப்பாக நினைக்காத, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதே உலக அதிசயம். 20 வருஷம் ஒன்றா இருக்கிறோமே, அது பெரிய அதிசயம், அதுவே போதாதான்னு. ஆமாங்க, நீங்கள் பாருங்களேன், அவங்க கையாளுற பொருளும் நம்ம கையாளுற பொருளும் யார் சிக்கணும்னு பாருங்க சார். இப்போ பெண்களுக்கு சார் பர்ஸுன்னு எடுத்தீங்க வச்சுக்கலாம், 3 பர்ஸ் வச்சுருக்கோங்க. மிடில் கிளாஸ் லேடிஸ் ஆல்சோ 3 பர்ஸு. ஆஃபீஸுக்கு ஒன்று, கடற்கரைக்கு போகிறதுக்கு ஒன்று, ரிசப்ஷன் அந்த மாதிரி பந்தாவாயிட்டு போது 3 பர்ஸு. ஆம்பளை கிட்ட ஒரே பர்ஸு. அது உள்ள ஒய்ஃப் படம் இருக்கும், கிழிஞ்சு இருக்கும். படமும் தொலையாது. என்ன நீங்க 33% சும்மா சொல்லி நீங்க கொடுக்கல, வாங்கிட்டு வாங்க. வீட்டில் பீரோல பாருங்க சார், ஆம்பளைக்கு எத்தனை சதவீதம் சார்? ஒன்றும் கிடையாது சார். மேல் தட்டு ஃபுல்லா வெளியில போட்டு போற புடவை, அடுத்த தட்டு ஃபுல்லா உள்ள போட்டுக்கிற புடவை, 3வது தட்டுல பசங்க ட்ரெஸ், 4வது தட்டு இல்லை கீழே நமக்கு இருக்கிற 2 பேண்ட் 2 சட்டு. என் பையன் ஓடி வந்து என் சட்டில் காலை வச்சுதான் அவன் சட்டை எடுப்பான். என் சட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கால் மாதிரி இருக்கும், என் பையன் கால் எல்லாம் அப்படிதான். ஒன்றும் இல்லைங்க, இவங்க எவ்வளோ சிக்கனமா இருக்குதுன்றத ஒரு பொண்ணு கல்யாணத்தில் போய் பார்த்துருங்க சார். ஒரு கல்யாணத்துக்கு உள்ள போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். ஏன் தெரியுமா? தலைகளை வராமல் வேர்த்து விறுவிறுத்து எக்ஸிபிஷனில் தொலைத்த மாதிரி அக்கல்ல ஒரு பை வச்சுன்னு அனாதையாக சுற்றினுப்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஒன்றும் புதுசு போட மாட்டான். பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்ட போட்டுன்னு பொண்ணு பக்கத்துலேயே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கின்னு சார். ரொம்ப அக்கிரமம் சார். அதாவது இவங்க ஃபேஷன் சொல்லியே பணத்தை அழிக்கிறது. என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் சார். உடை என்பது மானத்தை மறைப்பதற்கு, அதுல என்ன ஃபேஷனு? என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன், என் சொந்தக்கார பொண்ணு பட்டு புடவை கட்டின்னு இருந்தது, பட்டு ஜாக்கெட்டு. பார்த்தா ஜாக்கெட்டு முன்பக்கம் மட்டும்தான், பின்னாலங்க புள்ளியாரு படம் எம்ப்ராய்டரியில் இருக்கு, நடுவில் ஓட்டையில முதுகு தெரியுது. ஆனா புள்ளியார் அழகா இருந்தாரு. பிள்ளையார் பார்த்த சந்தோஷத்துல நான் என்ன பண்ணேன், தலையில கூட்டின்னு தோப்பு கண்ணம் போட்டு முன்பக்கமா போனேன். இது என்னமா ஜாக்கெட், என்ன நல்லா இருக்கா அங்கிள்? என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் நிறைய இருக்கு அங்கிள். இல்லம்மா இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா 35,000. அப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குங்க. நம்ம எல்லாம் பாருங்க லுங்கி பர்மிடாஸோட வாழ்க்கை போகுது, இல்ல ஒரு ஜாக்கெட்டுக்கு அவ்வளவு காசு. இவங்களுக்கு புதுசு மேல ஒரு மோகம் எப்பவுமே உண்டுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியான விளம்பரம் எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்கும். புதுசை பத்தி ஒரு இது எப்பவுமே உங்களுக்கு உண்டு. எப்பவுமே எதுவா இருந்தாலும் சரி புதுசு வேணும். வீட்டில் நல்லா இருக்குது கிரைண்டரு, ஏங்க இப்போ ஒரு கிரைண்டர் வாங்கிடலாமா? என்ன கிரைண்டர்? என்ன டில்ட்டிங் அப்படின்னா? இல்லைங்க, மாவு அரைச்சோன்னு அதுவே சாஞ்சிக்குவாங்க.
ஏற்கனவே இருக்கு. நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் இட்லி கல் மாதிரி தான் இருக்க போகுது. இதில் தானே சாஞ்சி வேணாம். ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டம் இவங்ககிட்ட, இவங்கள வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு 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 எதை பார்த்தாலும் ஒரு ஆசை. ஒன்றும் இல்லை. அழகு என்பது உள்ளத்தை பொறுத்தது என்று நினைப்பவன் நான். அழகு என்பது மேலே இருக்கிற அலங்காரத்தை பொறுத்தது என்று நினைப்பது பெண். அவ்வளோதான், 2 பேருக்கும். எதுவாக இருந்தாலும் புதுசு வேணும். நகை கடை கூடங்க விலைவாசி ஜாஸ்தி தான். ஏங்க புதுசு வேணாம், இது ரொம்ப பழசாக போச்சு, மாற்றி கொடுத்துருங்க. என்ன ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பீங்க? 5,000 நகை சார், 3 வருஷம் கழிச்சு எடுத்துன்னு வந்தால் 4.5 தான் இருக்குதுன்னு போகிறீங்க. அதுக்கு மேலே எப்படியும் ஒரு சவரம் ஜாஸ்தி ஆகும் சார். 50,000 60,000 கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தா கூட நல்ல பேர் கிடைக்காது. நீங்கள் என்ன புதுசாக வாங்கி கொடுத்தீங்க, பழசு தானே மாற்றினேன்றாங்க. அதாவது பணம் பற்றி அக்கறை எதுவுமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, புடவை கடைக்கு போய் பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சார் வெறும் லேடிஸ் பட்டுப்புடவை. 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் ஆம்பளைக்கு அவன் 8வது ஃப்ளோரில் வச்சுருக்கான். அவனுக்கு தெரியுது இவனுக்கு வரமாட்டானுங்க இங்கேன்னு. நான் அப்படியே போனேன், மேலே ஜிலோன்னு இருக்குது. எனக்கே பயமாக இருந்தது, பிடிச்சி தள்ளுவானுங்களோன்னு இறங்கிட்டேன். மரியாதையே கிடையாது சார் ஆம்பளைங்களுக்கு. புடவை கடையில் மரியாதை கிடையாது. சில வாட்டி நகை கடைக்கு வந்தால் கூடங்க வீட்டில் வீட்டம்மாவை என்ன கவனிக்கிறாங்க, உட்காருங்க மேடம் உட்காருங்க மேடம் உட்காருங்க. நான் வந்து இந்த செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு பாரதி பக்கத்தில் நிற்பாரு, அது மாதிரி ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே நிற்பேன். அவ்வளோதான், கூட நிற்பேன். மேடம் என்ன வேணாம் மேடம் வேணாம் வேணாம் கூடுறீங்க ஒய்ஃபுக்கு மட்டும். அது குடிச்சிட்டு என்ன வேணுமா அப்படின்னு. அவர் உனக்கு தானே கொடுத்தாரு குடி அப்படின்னு. கடைசி வரையும் ஒரு 1000 வாட்டி மேடம். அந்த மேடம் வாங்குறது துட்டு நான் தான் தர போகிறேன். எல்லாம் புடவை புதுசு. இந்த மோகங்கள் அதிகமாக இருப்பது பெண்களுக்கு மட்டும்தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி சார். கருப்பு அழகு, பாரதத்தின் அழகே கருப்பு தான். கிருஷ்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, திரௌபதி கருப்பு, கிளியோபாட்ரா கருப்பு. ஒத்துக்கணும். அந்த மூஞ்சை செவப்பாக்குறேன்னு சொல்லி தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். ஐயோ கொடுமை சார். தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். அது ஒன்றும் புரியல. உள்ள போயிட்டு வெளில வர்றது எல்லாம் எது ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் செவப்பாக வருது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு. ஆனால் வந்துடுறாங்க. ஏன்னா துட்டு நம்ம தானே தர போகிறோம். அது உள்ளங்க ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி வச்சுருக்கான். ட்ரிம்மிங் கிம்மிங் பெடிக்யூர் மெடிக்யூர் நின்றுமா வச்சுக்கிறான். எல்லாம் 500 ரூபாய்க்கு மேலே. ரொம்ப நியாயம் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குங்க. இது வந்து ஒரு வெப்ப நாடு நம்மளுது இல்லையா? இந்த இடத்துல சார் வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஏன்? அங்கே குளிர் அதிகம். வெளியில் வந்தால் உதடு கிழியும், ரத்தம் வரும். அதுக்காக வேஸ்லைன் போடுவாங்க, லிப்ஸ்டிக் போடுவாங்க. நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. வெயில். ஆனால் அது எப்படி போடணும்னு தெரியாது. அது பேர் லிப்ஸ்டிக்கு. அது அர்த்தமே தெரியாதுங்க. சரியான பச்சை அரக்கு பச்சையில் ஒரு புடவை சிவப்பா. ஆனால் அதுதான் 25-30 ரூபா கிடைக்குது லிப்ஸ்டிக் வெளில. அதை அப்படியே பூசின்னு வர்றது. இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி. அந்த லிப்ஸ்டிக் போடுற வெளிநாட்டு பெண்கள் அதை பாதுகாப்பாங்க. எப்படி? பேப்பர் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்பப்போ தொடச்சிப்பாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவங்க சாப்பாடு ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நமக்கும் அந்த பழக்கமும் கிடையாது. அப்படியே உப்பா கல்யாணத்துக்கு வர்றது. முதல் பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இப்படியே துடைக்கும். அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும். கூச்சமே படாத அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோக்கு வந்து நிற்கும். ஆல்பம் பார்த்த பிறகு சொல்லும் இந்த ஃபோட்டோகிராஃபரே சரியில்லைன்னு. நீ சரியில்லை சார். எது நல்ல சேமிப்புன்னே தெரியாதுங்க உங்களுக்கு. எது நல்ல சேமிப்புன்னே தெரியாது. இந்த ஓடி போகிற சீட்டு கம்பெனியில் துட்டு போடுறது எல்லாம் பாருங்க லேடிஸ் தான். அன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து சாதாரணமாக காப்பி வைப்பாங்க. டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படின்னா காப்பி வச்சுட்டான்னு அர்த்தம். அப்படியே உள்ளே போயிடுவான். காப்பி சூடா இல்லையேன்னுவேன். உள்ளேருந்து குரல் கேட்கும், வச்ச உடனே குடிச்சிருக்கணும்னு. காப்பி சூடாக இருக்குது, ஆற்றி குடிங்க, அவ்வளோதான். அன்னைக்கு பார்க்குறேன் கொடுத்துட்டு நிற்கிறான். நின்று என்னையே உத்து பார்க்குறான். சூடு சரியாக இருக்கா பாருங்கண்ணா. ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. நம்ம ஒய்ஃபான் இல்லைங்க. 20 வருஷம் முன்னால் இந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நம்மக்கிட்ட மரியாதையாக நடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி முகம். ஆச்சரியமா 20 வருஷம் முன்னால் பார்த்த மூஞ்சிடா பாருன்னு. காஃபி சரியாக இருக்கா? உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னு? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டோ போட்டது சார். நிறைய மாத கட்சியில் நானே கேட்டிருக்கேன் சார், எதாவது காசு கொடுனா இல்லைன்னு. நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சீட்டு போட்டோம். போட்டாங்க. எவ்வளோ போட்டேன்னா 85,000 ரூபா ஆளுக்கு. ஆனால் என்ன ஒன்று, அப்போ ஒன்றும் எனக்கு 85,000 ரூபா பெரிய செலவாக தெரியல.
எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னால் கிடைச்ச அந்த மரியாதை திருப்பி கிடைக்குதுன்னு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்புறம் சொல்லுது, ஓடிட்டான். எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துருக்காங்க, நீங்களும் போங்கன்னு போனாங்க. வேறு வழி கிடையாது. போய் க்யூவில் நிற்கிறேன். அங்கே வந்து நம்மளை மாதிரி பலியாடு நிறைய நிற்கிது. நானும் போய் க்யூவில் நின்னேன். உள்ளேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வெளில வந்தார். அவருக்கு என்ன தெரியுது. சார் நீங்கள் கூட வா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப் தெரியாமல் கட்டிட்டாங்க. ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு. அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. எவன் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே. எதை பார்த்தாலும் சார் ஒரு ஊருக்கு போனால் ஊரை சுற்றி பார்த்துட்டு ஓடியாந்துடணும். இல்லை இல்லையா, ஊருக்கு போனால் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரணும். ஒரு பிக்னிக் போனோம், ஒரு எஸ்கேஷன் போகிறோம், ஒரு டூருக்கு போகிறோன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வரணும். இப்படியே மெட்ராஸில் இருக்கிற மாதிரியே பண்ணக்கூடாது. ஒரு ஊருக்கு போனால் ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் ரொமாலி ரொட்டி வேணுன்றது, அவன் இட்லியே இல்லைங்க அப்படின்னா அவனுக்கு அந்த புரியவே ரொமாலி ரொட்டினா என்னென்ன. அந்த மாதிரிங்க டெல்லிக்கு கூட்டி போனாங்க என் ஒய்ஃபை. தாஜ்மஹாலை பார்த்தோமா, ஷாஜகான் நினைச்சோமா ஓடி இருந்தோம். அடம் முடிக்கிறான், பூரிக்கல் இங்கே தான் வாங்கணும்னு. 3.5 கிலோ சார் அது வெயிட்டு. எவன் தூக்கின்னு வர்றது. அங்கே ஒரு ஏரியாவில் போயிட்டு சான்லியரில் தொங்குவேன். அந்த வேலை கேட்குறான். இங்கே நம்ம இந்த வெளியில் போனீங்கன்னா ஃபுல்லாக அதுதான் கடை. இந்த கடையை விட அங்கே 100 ரூபா தாங்க கம்மி. மெட்ராஸில் அதிகம். இங்கேயே வாங்குங்க. நம்ப மாட்டீங்க சார், பெரிய சான்லியர் சார். அவன் அதை மடித்து குச்சி இவ்வளோ பெரிய பொட்டி கொடுத்துட்டான். அது கொஞ்சம் ஆட்டினா ஒடிஞ்சிடும். இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுத்துட்டான், உடையாமல் எடுத்துன்னு வரணும்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார். வரும்போது ட்ரெயினில் பர்த்தில் அதை வச்சுட்டு நான் உட்கார்ந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கினே வந்தேன். எது எங்கே கிடைக்கும் ஒன்றும் கிடையாது. ஐயோ ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் சரி, புது மோகம், புதுசில மோகம், ஆடம்பரம். ஆனால் சிக்கனம்னு சொல்லுவாங்க. இந்த இவங்க சொன்னதில் ரொம்ப சிரிப்பாக வந்தது எனக்கு. இந்திய பொருளாதாரம் அமெரிக்காலாம் ஊந்துடுச்சான். பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் எழுந்து நின்று தான். அதுக்கு காரணம் இவங்க சமையல் ரூமில் வச்சுக்கிற சிறுவாட்டு துணியை. ஒன்றும் புரியல. நம்ம அக்கா சொன்னதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான். உண்மையிலேயே சிக்கனமும் சேமிப்பும் மனசில் வச்சுக்கிறது, எதிர்கால நலனுக்காக மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைகளை கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்களை ஹையர் எஜுகேஷன் எடுத்து போகணும், எல்லாத்தையுமே நினச்சி தன்னுடைய உணவை கூட குறைச்சிக்கிட்டு தன்னுடைய செலவை குறைச்சிட்டு குழந்தைகளுக்காக வாழற ஒரே இனம் ஆண் இனம் என்று சொல்லி